அடுத்து என்னுடைய வாழ்க்கை, என் பேச்சை நானே ஜெயித்து கொண்டு போவதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொடுவது தானே தவிர யாரோ ஒருவர் பேசுவது போல் பேசுவது அல்ல. என்னை நான் ஜெயிப்பது. ரெண்டு பேரை நான் சொல்றேன் இந்த உலகத்துல. ஒருத்தன் பேர் அலெக்சாண்டர், இன்னொருத்தவன் டயோஜனிஸ். டயோஜனிஸ் என்பவன் அலெக்சாண்டரினுடைய மாஸ்டர். எல்லோரும் டயோஜனிஸிடம் அன்பாக இருந்தார்கள், அலெக்சாண்டர் இடத்தில் அன்பு இல்லாமல் இருந்தார்கள். டயோஜனிஸிடம் அலெக்சாண்டர் கேட்டான், டயோஜனிஸ், நீ என் குருதான், இருந்தாலும் என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள், உன்னை எல்லோரும் நேசிக்கிறார்கள், என்ன காரணம்? நான் இந்த உலகத்திற்கு அரசன், நீ யாருக்கும் அரசன் கிடையாது, ஆனால் உன்னை அவர்கள் நேசிப்பதற்கும் என்னை வெறுப்பதற்கும் என்ன காரணம்? அலெக்சாண்டர் இடத்தில் டயோஜனிஸ் சொன்னான், அலெக்சாண்டர், நீ வீரன், இந்த உலகத்தை வென்றவன், நான் அன்பானவன், என்னை வென்றவன் என்று சொன்னான். யார் ஒருவர் தன்னை வெல்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்தவர்கள் மதிக்கக்கூடிய சூழலுக்கு உயர்கிறார்களே தவிர அடுத்தவர்களை அதிகாரப்படுத்திக் கொண்டு போவது அல்ல வாழ்க்கையின் லட்சியம் என்பதனை அலெக்சாண்டர் சொல்கிறான். வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை வாய்ப்பாக தருகிறது குழந்தைகளே. அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள்? எல்லா சூழலும் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா? உன்னிலிருந்து தான் தொடங்குகிறது. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த மனிதனை நீ அப்படி கையில புடிச்சுக்கோ. இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். உன் வயது என் பிள்ளைக்கு, நான் உன் தாயினுடைய வயதை ஒத்தவள். நான் சொல்லுகிறேன், மிக முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த ஒரு மனிதனை நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். அவனுடைய கரத்தை உள்ளார்ந்த நிலையில், உள்ளபூர்வமாக, உள்ளுணர்வில் அப்படி இருக்க பிடிச்சுக்கோ. அவன்தான், அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர்கள். அது யார் தெரியுமா? The only person under the sky. The only person under the sky will help you is you. உனக்கு நீதான் உதவி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை. இதோ இந்த ஊரில் தான் சிந்தனை கவிஞன் ஒருவன் இருக்கிறார். அவருக்கு பெயர் கவிதாசன். ஒரு முறை அவர் பேசுறத நான் கேட்டேன், அதான் சொன்னது எனக்கு பிடிச்சிருச்சு. சில விஷயங்கள் உள்ளார்ந்த நிலையில நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வெளியில சொல்லலாம். கன்வின்ஸ் ஆகாதது நான் சொல்ல மாட்டேன். அவரு நமக்கு புரியுற மாதிரி சொன்னார் பாருங்க. ரெண்டு விஷயம் கவிதாசன் சொன்னதை சொல்றேன். தூங்குறது ரொம்ப பிடிக்குது இல்ல இந்த வயசுல? என்ன காலையில 5 மணிக்கு அம்மா எழுப்போங்க, தங்கம் எழுந்திரடா செல்லம், 5 மணி ஆயிடுச்சு, எழுப்ப மாட்டீங்க. 6 மணிக்கு குரல் வரும், டேய் 6:10க்கு ஃபேன் ஆஃப் பண்ணோம், 6:15க்கு பெட்ஷீட்டை உருவோம், 6:30க்கு மூஞ்சில தண்ணி தெளிக்கும். அதுக்கப்புறமா ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் பாரு, அது எழுந்திருக்கிற வரைக்கும் விடாது. அத பத்தி கவிதாசன் சொன்னார், இந்த உலகத்தை முதல்ல நீ ஜெயிக்கணும், உன்னை நீயே ஜெயிக்கணும்னு சொன்னால் முதலில் நீ ஜெயிக்க வேண்டியது காலையில் நீ எழுந்திருக்கின்ற பொழுது உன் படுக்கையை தான் என்று சொன்னார். படுக்கையிலிருந்து எழுந்திருக்கின்ற பொழுது அருந்த செருப்பை காலிலிருந்து உதறுவதை போல நீ அந்த படுக்கை உதறிவிட்டு எழ வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு ஜென் தத்துவம். பாருங்க, அவர் சொல்றார், 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஸ்டூடெண்ட், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் சாதாரண மனுஷன், 7 மணி ஆனாலும் எந்திரிக்காதவன் எருமை, 8 மணிக்கும் எந்திரிக்காதவன் காட்டெருமைன்னு சொல்லுவார் அவர். படுத்து புரண்டுகிட்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்றேன், தூங்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா சில பேர் கிளுகிழுத்துட்டு போய் கையெல்லாம் உயர்த்தினீங்கல்ல. வள்ளுவன் இடத்தில் கேட்டார்கள், சாவுனா என்னன்னு. என்ன வார்த்தை பாருங்க, சாவுனா என்னன்னு கேட்டா வள்ளுவன் சொன்னா வா காட்டுறேன் அப்படின்னா. சாவை யாராவது காட்ட முடியுமா? செத்து காட்ட முடியுமா? அல்லது நீ செத்து போ என்கின்ற அனுபவத்தை தர முடியுமா? வள்ளுவன் சொல்லுகிறான், நீ சாக வேண்டுமா, நீ சாகுவதற்கான அந்த அனுபவத்தை பெற்று மீண்டும் விழிக்க வேண்டுமா? ஒரே ஒரு பயிற்சி தான், உறங்குவது போலும் சாக்காடு. தூங்கினா எப்படி இருக்குமோ செத்து போனா அப்படிதான் இருக்குமா? வாழ்க்கை ரொம்ப சின்னது குழந்தைகளே. இப்பதானே இந்த காலேஜுக்குள்ள வந்தீங்க, ஐயோ கிடைச்சிருமா கிடைச்சிருமான்னு வந்தீங்க. இதோ செமஸ்டர் வரப்போகுது, இதோ அடுத்தது, இப்படி ஓடிரும். அதற்கு அடுத்த வருஷம் வந்து அக்கா அக்கா அண்ணன் சொல்றதுக்கு ஒரு குரூப் வந்துரும்.
அதற்கப்புறமா சூப்பர் சீனியர் ஆயிடுவீங்க. இதோ இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் போயிடும். 6th செமஸ்டர் முடிச்ச உடனே காலேஜ்ல இருந்து வெளில தூக்கி போட்டுருவாங்க, உள்ள நுழையவே முடியாது. அவ்வளவுதான். லைஃப் இஸ் சோ ஸ்மால். இதோ நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனுபவம் இதோ பசுமையாக இருக்கிறது. 20-25 ஆண்டு காலம் கடந்து போய்விட்டது. வாழ்க்கை இப்படி நம்மை கடந்து போகின்ற பொழுது நீ எப்படி அதை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது என்று எவனானும் சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. இந்த வினாடி தான் அதை சாதிக்கக்கூடிய நிமிடம். இந்த வினாடியை எப்படி நீ கையகப்படுத்த போகிறாய்? உள்ளிருந்து எழ வேண்டும் அந்த எழுச்சி. கவிதாசன் 2வது முறையில் சொன்னார். முட்டை இருக்குல்ல, அவர் ஒரு கொஞ்சம் ஜோவியலா பேசுறாரு. முட்டை இருக்குல்ல, அதற்குள்ள இருக்கக்கூடிய கரு வளர்ந்து உயிர் பெறுகிறது. அந்த முட்டைய மேலேந்து தட்டுனா ஆம்லெட்டா, மேலேந்து தட்டுனா ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாங்களாம். அந்த ஜனனப்பட வேண்டும் என்று துடிக்கின்ற உயிர் உள்ளிருந்து வெளியில அப்படி வெடிச்சிட்டு வந்தா உயிரோட வருதான். அவர் சொல்லிட்டு சொல்வார், வெளியிலிருந்து யாரேனும் வந்து தட்டுவார்கள் என்றால் அது மரணம். உள்ளிருந்து நீ கிளம்பி வா, அதுதான் ஜனனம் என்று சொல்லுவார். உள்ளிருந்து கிளம்பி நீ வா என் குழந்தைய. யாரும் உன்னை வந்து கைப்பிடித்து தூக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உன்னை நீயே நிதானித்து வளர்த்து கொண்டு வருவது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பை எனக்குள் ஏற்படுத்திய அந்த வினாடிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த குருமார்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒன்னும் இல்ல, ஒரு தாகம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில். இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த தாகம் இல்லாதவர்களால் ஜெயித்து விட முடியாது. போதும் போதும் என்று சொல்லுவது ஒரு பொன்மனம் சொல்லுவார்கள், கிடையாது. ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றேன். உன்னுடைய காம்படிஷன் இந்த காலேஜ்லயே இல்ல. உன்னுடைய காம்படிஷன் இந்த காலேஜ்ல இல்ல. ஒரு மேடமை சந்திச்சேன், நசிமா மேடம். அந்த மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட, நான் பயோகெமிஸ்ட்ரியில டாக்டரேட் பண்ணியிருக்கேன், நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ண, கிடைக்கல. கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஏன் கிடைக்கணும்? ஏன் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த காம்படிஷனுக்கு உங்களை முழுமையாக தயார் செய்து கொள்ளவில்லை. தயார் செய்து கொண்டால் எதுவும் சாத்தியம் என் குழந்தைகளே, எல்லாரும் சாத்தியம்தான். பிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும், ஒன்னும் இல்ல. இந்த காலேஜ்ல திருநாவுக்கரசர் சார் உட்கார்ந்திருக்கக்கூடிய திறன் என்ன என்று ஆழமாக தியானித்து கண்டெடுக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். இந்த வயதில் சில கோளாறுகள் உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகளே. அந்த கோளாறுகளுக்கு பலியாகி விடாதீர்கள். கோளாறே இல்லாமல் இருப்பவர்கள் டாக்டரிடம் போக வேண்டும். கோளாறு இருப்பது என்பது இயற்கையானது. இந்த வயதிற்கே உரிய கோளாறு தான் அது. அனுமதியுங்கள், ஆனால் சிக்கிக் கொள்ளாதீர்கள். யார் ஒருவர் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சீரழிந்து போகிறார்கள். யார் அதை அனுமதித்து கடந்து போகிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள்.